ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் மனசில், நம்மளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார், என்னை பின்பற்று, விட்டுறாத, பின்பற்று, விட்டுறாத. வயிற்றுவலி வந்தா தேவ சமூகம், தலைவலி வந்தா தேவ சமூகம், ஏதோ பிரச்சனை வந்தா தேவ சமூகம். ஆனால் நல்லா இருக்கும்போது சமூகமே இல்லாமல் இருக்கு. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபையை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறோம், அதில் கூட தேவ சமூகத்திற்கு இல்லை என்று சொன்னால் அது எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போகும் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப தாழ்மையாய் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு, நீங்கள் விளங்கி கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். தயவு செய்து உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்காக பாரப்பட்டு அதை சரி பண்ணுறதுக்கு வழியை செய்யுங்க. பின்காலங்களிலே அதற்காக ஓடுவதிலே எந்த ஒரு பிரயாசப்பட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்றைக்கு கர்த்தரை தேடுகிற காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்த உடனே கர்த்தரை பின்பற்றுறோம், சின்ன காரியம் வந்து கர்த்தரை பின்பற்றுறோம், அப்புறம் போயிடுறோம், இப்படி போயிட்டு வரோம். ஆனால் இதே காரியத்தில் நம்ம தொடர்ந்து இருப்போமே. ஆனால் வேதத்தின்படி நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு சுமை வச்சுருவார் ஆண்டவர். நான் சொல்கிறேன், நார்மலாக சொல்கிறேன், அப்படி நடக்கக்கூடாது. கர்த்தர் அப்படி செய்யாது இருப்பாராக, இரக்கம் பாராட்டு வராங்க. புரிந்து கொள்வதற்காக சொல்லுங்கள். நீங்கள் வயிற்றுவலி வந்தோடனே கர்த்தரை தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, தலைவலி வந்தோடனே கர்த்தரை தேடுறீங்க, மற்ற நேரத்தில் சர்ச்சை வர மாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா நீங்கள் வந்து போயிடுவீங்க, கர்த்தரை விட்டு போயிடுவீங்க. எனக்கு அதில் பிரச்சனைனா கர்த்தரை தேடு அப்படின்னா, இப்படி வயிறு தலைவலி வந்தால் தான் கர்த்தரை வருவோன்றவங்களுக்கு ஒரு கேன்சர் வச்சாருன்னா என்ன பண்ணுவீங்க? போகாது. அப்படின்னா நம்ம நிரந்தரமாக என்ன பண்ணோம்? அதைத்தான் புரியுற மாதிரி சொல்கிறேன். அடிபட்டு உள்ளே வந்து உட்காரத்துக்கு பதிலாக அடிபடுறதுக்கு முன்னாலே உட்காந்துருக்க முடிச்சிடும், பிரச்சனை இல்லை.